ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தரமான ஒரு சம்பவத்தை பற்றி பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வாரம் டபுள் எவிக்ஷன், அது வந்து சூப்பரான ஒரு சம்பவம். நேற்று நடக்கல, இன்றைக்கி தான் ரெண்டு பேருமே ஜோடியாக போக போகிறாங்க. வேறு லெவலான ஒரு சம்பவம். என்னென்னா ஆதரி உள்ளே வந்தாங்க. எதுக்காக வந்தாங்க? எஃப்ஜே வந்துட்டு என்னுடைய கேமை வந்து நிறைய இது பண்ணுறான்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க. போகும்போது எஃப்ஜே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் எனக்கு என்னென்னா ஓகே, அதெல்லாம் ஓகே, பட் இருந்தாலும் சுபிக்ஷா என்ன பண்ணிகிட்ருக்காங்க வீட்டுக்குள்ளே, அரோரா என்ன பண்ணிகிட்ருக்காங்க இந்த வீட்டுக்குள்ளே, இப்படி நிறைய விஷயங்கள் கேள்விகள் இருக்கிற இந்த சமயத்தில் எஃப்ஜே வெளியே அனுப்பணுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. ஏன்னா எஃப்ஜே ஏதோ ஒன்று பண்ணியிருக்காரு, ஆனால் எதுவுமே பண்ணாமல் அரோரா சுபிக்ஷா இவங்களாம் இவ்வளோ தூரம் வந்திருக்காங்களே, இதெல்லாம் யார் கேட்பா? இப்படி ஒரு விஷயங்கள். சரிங்களா? ஆக மொத்தத்தில் ரெண்டு பேர் வெளியே போயிட்டாங்க. இப்போது அரோரா எப்போ போவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேரோட எதிர்பார்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ கனியை கூட ஒரு வகையில் வந்துட்டு டாஸ்க் எல்லா இடத்துலையும் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. ஆமாம், விஜய் பார்வதி எதிர்ப்பாங்க, அவங்களுக்கு பிடிக்காது. இது வந்து எல்லா சீசன்லேயும் ஒருத்தர் பிடிக்கவே பிடிக்காது. அவங்க பக்கத்து ஒரு நியாயத்தை சொல்லுவாங்க, இவங்க பக்கத்து ஒரு நியாயத்தை சொல்லுவாங்க. எஃப்ஜேயும் அதே கதை தான். ஆனால் அரோரா என்ன பண்ணியிருக்காங்க, இது வரைக்கும் ஏதாவது டாஸ்க் வின் பண்ணியிருக்காங்களா, ஏதாவது கேப்டன்ஷிப் ஆகியிருக்காங்களா, ஏதாவது எஃபோர்ட் பெருசாக போட்டிருக்காங்களா? ஆனால் போடாமலே என்ன ஆகுதுன்னா சூப்பராக பண்ணுறீங்க, செம்மையாக பண்ணிட்டுருக்கீங்க, இதை கீப் அப் பண்ணுங்கள். அதேமாதிரி அவங்க என்ன கேம் விளாட்றாங்க இது வரைக்கும், அதாவது ஆடியன்ஸுன்னு பேர் வாங்கிட்டு இருந்த அரோரா திடீர்னு வந்துட்டு சூப்பராக பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா விஜய் பார்வதியை கண்டபடி பேசிகிட்டு இருந்தாங்க. யார்கிட்ட? கமருதீன் கிட்ட. அதுக்கு கமருதீனை அப்போஸ் பண்ணாமல் தான் இருந்தாப்புல. ஆனால் அந்த கேமை வந்து இங்கே என்ன பண்ணாங்கன்னா சூப்பராக பண்ணுறீங்க ஏற்று விட்டாங்க. இதில் வேறு ஆதரவு வேறு உள்ளே போயிட்டு என்ன சொல்லிட்டாங்க, இந்த பக்கம் விஜய் பார்வதி, அந்த பக்கம் வந்துட்டு யார்? அரோரா. ஏன்னா அவங்க ரொம்ப உண்மையாக இருக்காங்க. அடடடடடா, இது என்னடா அதை புதுக்கதையாக இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. அப்போ அவங்களுக்கு நம்ம அவ்வளோ தூரம் போயிட்டோமா அப்படின்ற மாதிரிலாம் மைண்டில் வந்து திங்க் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் கமரு ஒரு இடத்துல சொல்லியிருப்பார் அரோரா பற்றி. சார் அவங்க சொன்னதுலேருந்து இவங்ககிட்ட ஒரு நிறைய மாற்றங்கள் அதான் அன்யூஷுவலாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்குமே வந்து நம்ம விஜய் சேதுபதி வந்துட்டு ஒரு சப்போர்ட்டை பண்ணியிருப்பார். இப்போ போன வாரம் வந்துட்டு எஃப்ஜே வந்துட்டு அரோரா கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டுருப்பார். ஏன்னா எஃப்ஜே வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து சொல்லிகிட்டே இருந்த ஆதிரியை வந்துட்டு நான் சொன்னால் வெளியில் சொன்னால் அந்த 10 விஷயத்த சொன்னால் பிரச்சனை ஆகிடும், கெரியர் க்ளோஸ் அந்த மாதிரி ஏதோ சம்திங் சொல்லியிருப்பாரோ அதை வந்துட்டு ஆக்சுவலாக திவ்யா தான் சொன்னாங்க. நீ சொல்லு, நானாக தான் சொல்லியிருப்பேன், நீ ஏன் சொல்கிறதுக்கு பயப்படுற அப்படின்னு. உடனே அதை எந்திரிச்சு சொன்னோடனே இவர் கிளாப் பண்ணியிருப்பார். சூப்பர் அரோரா, வேறு லெவல், நீங்கள் வேறு லெவல், எங்கே இத்தனை நாள் எங்கே போனீங்க அரோரா அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டியிருப்பார். இப்போ நேற்றுமே பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி வந்துட்டு அந்த ஓப்பன் நாமினேஷனில் வந்து நாமினேட் பண்ணாங்களா, அதை வந்து குத்தி கட்டுறாரு. ஏன் அங்கே குத்தி கட்ட வேண்டிய அவசியமே இல்லையே, எதுக்காக ஒன்றுமே புரியல. ஏன் விஜய் பார்வதி மட்டும்தான் வந்து விஜய் பார்வதி தான் வந்துட்டு சூப்பராக வந்து கரெக்டாக அந்த ஓப்பன் நாமினேஷன் யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அதே சபரி பக்கத்தில் இருக்கா பார்த்தீங்களா, அந்த சபரி சொன்னார். ஏன்னா அந்த ஒரு ஓட்டு போட்டால் கனியும் அரோராவும் உள்ளே வந்தாங்க. இவங்களுக்கு அப்பயே பயம் வந்துருச்சு, அரோரா கண்டிப்பாக நம்ம வெளியே போயிடுவோம் அப்படின்னு. அப்படி தான் நிலைமை இருந்துச்சு. ஆனால் என்ன ஆகிடுச்சு, இப்போ நிலைமை வேறு மாதிரி போயிடுச்சு. அவங்களோட திங்கிங் நம்ம வந்துட்டு எப்படியும் போயிடுவோம். ஏன்னா கமரு ஒரு இடம் வாட்டியும் சொல்கிறது, உன்னால் நிறைய பேர் கேப்பபிளாக இருக்க வேண்டிய வெளியே போயிருக்காங்கன்னு தான் சொல்லி கலாய்க்கிறார். சரிங்களா? இப்போது நிறைய பேரோட எதிர்பார்ப்பு அரோரா வந்து அடுத்த வாரமாவது போவாங்களாங்க. ஏன் அப்படின்னா இன்றைக்கி மொத்தம் 13 பேர், இன்றைக்கி வந்து 2 பேர் போயிடுவாங்க, மீதி 11 பேர். யார்? பார்வதி, வினோத், விக்ரம், கமருதீன், அமித், திவ்யா, சாண்ட்ரா, சபரி, கனி, அரோரா, சுபிக்ஷா. கரெக்டுங்களா? இப்போ நான் சொன்ன ஆர்டர் தான் என்னுடைய டாப் 11 கூட வச்சுக்கலாம். நீங்களே பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் உங்களுக்கு. பார்வதி, வினோத், விக்ரம், கமருதீன், அமித், திவ்யா, சாண்ட்ரா, சபரி, கனி, அரோரா, சுபிக்ஷா. திவ்யா, சாண்ட்ரா மட்டும் டிபெண்ட்ஸ் அப்பான் த கேம் பொறுத்து. சரிங்களா? ஸோ இதுதான் என்னுடைய இப்போ இருக்கிற 11 பேர். அப்போது என்னுடைய இது கணிப்படி பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா அரோராவும் இது வரைக்கும் பெருசாக வந்து இந்த கேமுக்காக எதுவுமே பண்ணவே கிடையாது. அப்படி இருக்கும்போது அடுத்த வாரம் அவங்க தான் போகணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து 11வது வாரம் முடிஞ்சிச்சு, 12, 13, 14, 15 4 வாரம் தான் இருக்குது. ஸோ 4வது வாரத்தில் 5 பேர் இருக்கணும், மீதி 3 வாரம். இந்த 3 வாரத்தில் வந்து 2 பேர் கண்டிப்பாக அனுப்பிச்சாகணும். ஏன்னா 6 பேர் மீதி மைனஸ் பண்ணால் அப்படிங்கும்போது டபுள் எவிக்ஷன் வந்தாகணும். அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டாக அரோராவும் சுபிக்ஷாவும் அடுத்த வாரம் வெளியே போனால் செம்மையாக இருக்கும். ஏன்னா உண்மையிலேயே பார்க்க போனால் கனி செம்மையாக பண்ணியிருக்காங்க பர்ஃபார்மன்ஸ். அதாவது ஏதோ ஒரு நெகட்டிவோ பாசிட்டிவோ ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க கனி. சரிங்களா? சபரி வந்து முன்னாடி பண்ணியிருக்காரு, இப்போ கொஞ்சம் டல்லாக வந்துட்டு ஒரு ஷேடோ கம் விளாண்டுட்டு இருக்காரு. ஆனால் முன்னாடி பண்ணிருக்காரு, நல்ல மனிதர். சரிங்களா? மற்றபடி திவ்யா, சாண்ட்ரா, அமித், கமருதீன், விக்ரம், வினோத் அவங்களாவே வந்து நிறைய விஷயங்கள், நிறைய திட்டுகள், நிறைய ரோஸ்ட்டுகள் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது நான் எப்படி பார்த்தா அடுத்த வாரம் போக வேண்டிய ஒரு 2 பேர்னா அரோரா, சுபிக்ஷா தான். ஆனால் இவங்க பண்ணுற விஷயங்களை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக அரோரா வந்து டாப் 5ல் தான் இருக்கிறதுக்கு பண்ணுறாங்களோ. ஏன்னா விஜய் பார்வதி வந்துட்டு குறிப்பாக வந்து 2 பேருக்கு சொல்லிட்டு போனது. அதுவும் வந்து விஜய் பார்வதி எதுக்காக சொன்னாங்க,
அதுவும் லாஸ்ட் 5 வாரம் நாமினேட்டே பண்ணல. ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு ஏன்னா ஓப்பன் நாமினேஷனை பார்க்குறாங்க, எல்லாமே 2-3 வாங்கிட்டு இருக்காங்க. இவங்க போய் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சு வைக்கலாமே, ஏன் அரோரா நாமினேஷன்ஸில் வர்றதில்ல, கனி நாமினேஷனில் இல்லாமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு வச்சாங்க. ஆனால் அதை யாராவது பார்த்தாங்களா? பண்ணவே இல்லை. இருந்தாலும் பிக் பாஸ் என்ன பண்ணார், பார்வதி செஞ்சது கரெக்டு, ஒரு ஓட்டு இருக்கவங்களாம் தூக்கி உள்ளே போட்டார். ஸோ பிக் பாஸ்க்கே வந்து அந்த திங்கிங் இருக்குது, புரியுது. அதனால தான் வந்து ஒரு ஓட்டு வாங்கினவங்களும் உள்ளே அனுப்புனார், இல்லைனா அனுப்பியிருக்க மாட்டார். ஏன்னா அவங்களே வந்துட்டு ஒன்று தானே அப்படின்ட்டாங்க, டக்குன்னு பார்த்தா உள்ள தூக்கி போட்டாங்க. ஸோ பிக் பாஸ்க்கே திங்கிங் என்னென்னா இவங்க வந்து நாமினேஷன்ஸ் வரணும் அப்படின்ட்டு. ஆனால் இங்கே வேறு மாதிரி போயிட்டு இப்போ அடுத்த வாரம் அரோரா போவாங்களா கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து சமீப காலமாக வந்து அரோருக்கு நம்ம விஜய் சேதுபதி கொடுக்குற சப்போர்ட்டை வச்சு பார்க்கும்போது நீங்கள் தான் இந்த பிக் பாஸோட தூணுன்ற மாதிரி பேசுகிற அளவுக்கு இருக்கும்போது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு போக வேண்டிய ஆள் இவங்க 2 பேர் தான். ஆனால் இவங்க வச்சு சப்போர்ட்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக இவங்க போக மாட்டாங்களோ, அரோரா மேபி டாப் 5ல் வந்துடுவாங்களோன்ற மாதிரி ஒரு பதப்பதப்பும் இருக்குது. அதுக்கு தான் அவங்க முயற்சி பண்ணுறாங்களா மாதிரியும் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு அடுத்த வாரம் சரியான சம்பவங்கள் இருக்குது, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே மாதிரி இவங்களோட ஃபேமிலிஸில் உள்ள வரப்போகிறாங்க. ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு வேறு பயங்கரமான ஒரு பிரளயத்தை ஏற்படுத்த போகுது. யாரோட பார்வதியோட அம்மாலாம் வந்து என்ன பேச போகிறாங்க, பார்வதி முதல் கணக்க போகிறாங்களா இல்லை கமருதனை பற்றி பேச போகிறாங்களா, ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. அதுலேயும் கானா வினோத் முதலிருந்தே சொல்கிற விஷயங்கள், என்னோட மனைவி, என்னோட குழந்தை, அவங்க மனைவிக்காக மட்டும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 பாட்டு எழுதிருப்பார். இது நான் என் மனைவியை நினச்சி தான் பாடினேன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லுவார். ஸோ அவங்க நம்ம பார்க்கணும், அவங்க என்ன, ஏன்னா அந்த கடந்த வந்த பாதையிலே நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் விக்ரம், ஏன்னா விக்ரம் சொல்லியிருப்பார் விஜய் பார்வதிக்கு அன்னைக்கு, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், எங்கள் அப்பாலாம் இங்கே பாரு, நான் இப்படின்னா எங்கள் அப்பா அந்த பக்கம், அவ்வளோதான், வீட்டு பக்கம்லாம் எட்டி பார்த்துறதுன்னு இருப்பார். ஸோ இப்போ அவரே வீட்டுக்கு வரப்போகிறார், என்ன நடக்க போது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அப்புறம் கமருதனோட அக்கா ஒரு சில விஷயங்கள் பார்வதி பற்றி அந்த லவ் பற்றிலாம் பேசியிருக்காங்க, பார்க்கலாம். அப்புறம் அமித் அவங்களுடைய டாட்டர், நான் ரொம்ப ஆசையாக இருக்கேன் அவங்கள பற்றி பார்க்கணுன்னா. ஒரே ஒரு வார்த்தையில் அன்றைக்கி கேமரா முன்னாடி பேசினார் பார்த்தீங்களா அமித், தலையை சாச்சிட்டார் என்ன. அடுத்தது திவ்யாக்காக யார் வரப்போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள், ஏன்னா எனக்கு ரித்திவாக ரொம்ப பிடிக்கும். அப்புறம் சாண்ட்ரா கண்டிப்பாக பிரஜனை வரப்போகிறார், சம்பவங்கள் இருக்குது. கனி அவங்க வீட்டிலேருந்து யார் வரப்போகிறாங்க, கனி ரொம்ப போராட்டம்லாம் பண்ணியிருக்காங்க, அவங்க பொண்ணுங்களை நான் விட்டு புரிஞ்சதே இல்லைன்னு சொல்லிட்டு 75 நாளாக உள்ளே இருக்காங்க. அடுத்தது வந்துட்டு எதுவுமே பேசாமல் அடுத்தது அரோராக்காக யார் வருவாங்க, ரியா வருவாங்களா, இல்லை உண்மையிலே அரோராவை வந்துட்டு பார்த்து சரி நம்ம பொண்ணு இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கால சரின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா வந்தால் எப்படி இருக்கும், செம்மையாக இருக்கும்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா, அவங்க அப்பா பற்றி அவங்க அம்மா பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. ஸோ அவங்க வந்தாங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி இவங்க இந்த வீட்டில் தங்கினதே இல்லை, பிக் பாஸ் சொல்லிட்டு ரிக்வஸ்ட்லாம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பாவமான ஒரு விஷயமா எனக்கு பார்க்க ரொம்ப இதுவாக இருந்துச்சு. சரி பாவம்ல, அந்த சான்ஸ் கிடச்சா நல்லாயிருக்குன்னு நினச்சேன். சரி நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள், இந்த ஃபேமிலி டாஸ்கில் ஃப்ரீ டாஸ்கில் யார் வரணும் அப்படின்னு. இதில் இன்னொரு ஒரு ட்விஸ்ட்டு வைக்கிறாங்க, நம்ம சும்மா ஒரு கற்பனை தானே. வர ஃபேமிலி வந்து போகும்போது அப்படியே வந்துட்டு வாங்கம்மா போதும் அப்படின்னு பிக் பாஸாக சொல்லிட்டு போகலான்னு எதையுமே சொல்லாமல் கடைசியாக வந்து கன்ஃபர்ஷன் ரூமில் கூப்பிட்டு, ஏன்னா போன வாட்டி வந்த அப்பா அம்மாக்கே வந்து சில டாஸ்க்லாம் வச்சுருந்தாங்க, அந்த மாதிரி இந்த வாட்டி கூப்பிட்டு கடைசியாக வந்துட்டு கன்ஃபர்ஷன் ரூம் வாங்க அப்படின்னு சொல்லி போகும்போது இவங்களை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னாங்கன்னா செம்மையாக இருக்காது, பயங்கரமாக இருக்கும். அந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. ஏன்னா சீசன் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னெல்லாமோ நடக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அடுத்த வாரம் அரோரா போவாங்களா போக மாட்டாங்களா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.